கலவையான விமர்சனங்களை பெற்ற ரெட்ரோ திரைப்படத்தை தான் பார்த்தோம். இந்த அளவுக்கு கலவையான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு தேவையானு கேட்டாச்சுனங்கி கண்டிப்பாக தேவைதான். ஆனால் சூர்யா மேலே இது தேவையில்லை. சூர்யா இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. ஒரு கல்லுண்ணி மாங்கா மாதிரி, ஒரு ஊமை கொட்டா மாதிரி, சிரிக்கவே தெரியாத ஒரு ரோபோ மாதிரி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் தான் சூர்யாவே ஏமாத்திட்டாரு, நம்மளே ஏமாத்திட்டாருன்னு சொல்லணும். காரணம் என்னன்னா, கார்த்திக் சுப்ராஜோட முந்தைய படங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை சொல்லுவார், செகண்ட் ஹாஃபில் முதல் பாதியில் ஒரு கதை சொல்லுவார், கிளைமேக்ஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் முடிச்சு போட்டு பக்கவான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து திருப்திப்படுத்தி வெளியே அனுப்புவார். இதுதான் கார்த்திக் சுப்ராஜோட டெம்ப்ளேட்டு. அதே சேம் டெம்ப்ளேட்டை தான் இந்த ரெட்ரோ படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் பழைய சேம் டெம்ப்ளேட் இந்த ரெட்ரோ படத்துக்கு அவருக்கு கை கொடுக்கலன்னு சொல்லணும். அதுதான் உண்மை. மற்றபடி இந்த படம் கலவையான விமர்சனங்கள் தான். சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு, மெனக்கெட்டிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் என்ன சொல்றது, ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டராக இருந்தார். அந்த மினிமம் கேரண்டி டைரக்டர் பதவியை இப்போ இழந்துட்டார். அதுதான் உண்மை.